தமிழ்நாட்டில் பல துறையில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறத நாம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு துறையில் பெரிய அளவில் நடக்குது, ஆனால் பெரிதாக வெளியில் வரல. அந்த துறை தான் பத்திரப்பதிவுத்துறை. 2 நாட்களுக்கு முன்பாக நமக்கு தொலைபேசி வாயில ஒரு அழைப்பு வந்தது. என்னன்னா, நெல்லிக்குப்பம் சார் பதிவாளர் அலுவலகம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கிறாரு. அவர் கோவில் சம்பந்தப்பட்ட இடம், புறம்போக்கு இடம், அடுத்தவங்களுடைய இடம் என கூட எந்த இடமும் பார்க்கறதே கிடையாதான். பணத்தை கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்றாருங்க. நாங்களே யாராச்சும் சொல்லிட்டோம், புகார் கொடுத்துட்டு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, இது ஒரு காணொலியாக கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க இந்த காணொலி. யாருடைய பத்திரனே தெரியாம அவங்க இவங்களுக்கு சொந்தம், இது அதுக்கு சொந்தம், அந்த பட்டா புறம்போக்கு எல்லாத்தையுமே பணத்தை கொடுத்தா வேலை முடியுதான். பணத்தை கொடுத்தா பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சிடறாராம் அவர். எனவே உடனடியாக துறையின் உயர் அதிகாரிகள் என்ன ஏதுன்னு என்பதை விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாம் ஏதோ ஒரு தனிநபர் ரிவெஞ்சா ஏதாவது சொல்றாரா, வெஞ்சன்ஸ் வச்சுட்டு சொல்றாரான்னு பார்த்தா 7-8 பத்திரத்தை பார்த்தோம். அந்த 7-8 பத்திரத்திலுமே இந்த மாதிரியாக தான் இருப்பதாக அந்த பத்திரங்கள் கூறுகிறது. எனவே உரிய நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட வேண்டும்.